ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு டிஎன்எஸ் சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னன்றது பார்க்கலாம். கோஸு, க்ரீன் கொடமிளகா 1, பீன்ஸ் ஒரு 5லேருந்து 6, 2 கேரட், 2 வெங்காயம், 2 இல்லை 3 பச்சை மிளகா, இதெல்லாம் கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இப்போ வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதோட ஆயில் சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கசகசா கொஞ்சோண்டு, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 5லேருந்து 6 பூண்டு சின்ன 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 சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு பேக்கெட்டும், டொமேட்டோ கெச்சப் ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இது கூடவே தனி மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் இருந்ததுன்னா அதே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெப்பர் பவுடர் இல்லை, ஸோ நான் என்ன பண்ணேன், ஆயில் இல்லாமல் ஒரு 5லேருந்து 6, இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ காரம் உங்களுக்கு பிடிக்கும், பெப்பர் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 8லேருந்து 9 பெப்பர் கூட எடுத்து ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கி விட்டுடும். ஃப்ரைட் ரைஸ்க்கான வெஜிடபிள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஊற வச்சு வடித்து சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரைஸில் நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாங்க. இது கூடவே கடையில் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு பேக்கெட்டு ஃபுல்லாக கொட்டி அதையும் கலந்துக்கலாம். இப்போது நம்மளுக்கான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போது பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு விசிலில் காலிஃப்ளவர் கொஞ்சோண்டு இருந்தது, அதையும் சுட தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு அதையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததையும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலே கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஒரு ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள், இல்லை அப்படியே நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் அப்படின்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தயாராக இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. என்ன தான் என் அம்மாவுக்கு நம்ம சூடாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு அப்படி சாப்பிட பிடிக்காது. அதை ஒரு தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தா மட்டும்தான் அவங்க அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் என் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாள், ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு கொடுடி அப்படின்ட்டு. அதனால் அவளுக்கும் பேக் பண்ணி வச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷுவராக நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை. தேங்க்யூ டியர்ஸ், பாய்.